அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் சோதனை என்பது ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் ஒரு முஃமினுடைய சோதனையை கண்டு பலமாக தான் மாறுவாங்க. ஏன்னா அனைத்து சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வை ஏசவும் மாட்டாங்க. அமைதியாக சொபராக இருப்பாங்க. சோதனை தம்மிடம் இருந்தாலும் அதை சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய நேசம் தனக்கு கிடைச்சிருச்சு. அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அல்லாஹ் இந்த சோதனையை கொண்டு ஒரு மூமினை வலுப்படுத்துவதற்காக. ஒரு மூமின்களுக்கு சோதனை வருவதே அல்லாஹ் தன் அடியானின் பக்கம் நெருங்குறான். தன் பக்கம் அல்லாஹ் பேச விரும்புகிறான். சோதனை இருந்தால் தானே நம்ம தஹஜ்ஜுதுக்கு எழும்புகிறோம், சஜிதாவிலே கெடுக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறோமா? ரப்பு ஃபஸ்ட்டு வானத்தில் இறங்குறான். என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் தர ரெடியாக இருக்கிறேன்றான். தன்னுடைய பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறேன்றான். திடீரென்று ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வருது. நம்முடைய நெருக்கமான உறவு, அது பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றோராக இருக்கட்டும், நம்மளுடைய கணவர்களாக இருக்கட்டும், அந்த டைமில் அதிகமாக அல்லாஹ் இடத்துல சஜிதாவில் கிடக்கிறோமா? அப்போது சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சோதனை தருகிறானா? அது அல்லாஹ் தன் அடியானிடம் பேச விரும்புகிறான். ஏன்னா ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சந்தோஷப்பட்டால் உடனே நன்றி சொல்லுவாங்க. அதே அவர்களுக்கு சோதனை கஷ்டம் வந்துட்டேன்னா அதற்கும் பொறுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அப்போ அல்லாஹ் ஒரு சோதனையை கொண்டு தன் அடியானை நேசிக்கிறான் என்பதை நம்ம மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.